உடனே ஜனங்கள்லாம் இதுக்கு கிருஷ்ணன் நேர்ந்துப்பானேன்னு உள்ளிக்கட்டையெல்லாம் சுட்டு பார்த்தாள். விடுறதா இல்லை அந்த பாம்பு. அதுக்காக பகவான் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய சரணத்தை வச்சாள். உடனே பாம்பு ஜென்மா விலகி திவ்ய ரூபத்தோடு விடுங்க. நீ யாராப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். சுதர்சன்னு என்னுடைய பேர். வித்யாதனாக இருந்தேன். மகான்களை பார்த்து பரிகாசம் பண்ணேன். அவள் என்ன இப்படி பாம்பா போகும்னு சொன்னான். அவள் சாபம் கொடுத்தா. சாபம் சொல்ல மாட்டேன். சாபோமே அனுகிரகாயீவ. சாபம் அனுகிரகம் ஆயிடுது. இப்படி உன்னுடைய ஜெகத்குருவான உன்னுடைய சரணக்கமலம் என் மேலே பட்டது. இதுக்கு மேலே பாக்கியம் உண்டா? இது அனுகிரகம்தான் சொல்லிக்கொண்டு பிரபன்னோஸ்மி மகாயோகன் பகவான ஸ்தோத்திரம் என்று அவன் தன்னுடைய தியான லோகத்துக்கு போனான். அதுக்கு மேலே சங்கோடங்கன் கோபிகளை கிரகிச்சென்ற பொழுது பகவான் அவனை சம்ஹாரம் பண்ணி அவன் முடியில் இருந்த ரத்தத்தை பலராமனுக்கு சமானமாக கொடுத்தார். இன்னொரு நாள் கோபிகள்லாம் பகவான் பிருந்தாவனத்துக்கு போயிருந்தபோது அந்த பரமாத்மாவுடைய விரகத்தில் 2 ஸ்லோகமாக பகவானை பாடி தங்களுடைய துக்கத்தை போக்குவோள் அந்த யுகலகீதத்தை வர்ணித்தார். அதற்கு மேலே மகானான சுகாச்சாரியால் மகோதயாக மகாபாகியவதிகள் அவள் பாடினார். உபநிடத்தில் சுகோ முக்தா வாமதேவோபி முக்தா. சுகாச்சாரியனும் வாமதேவனும் பிறக்கிற போதே முக்தர், ஜீவன் முக்தர். அப்பேற்பட்ட மகான் அதை பாக்கியமாக நிற்காமல் கோபிகள் யுகல்கீதம் பாடின அவர்களை மகாபாகியவதிகள் மகோதயான். காரணம் கிருஷ்ண சரித்திரத்தை பாடிண்டு ஜென்மா பிரிகிறதுக்கே அதுதான் பாக்கியம். அரிஷ்டன்கிற அசுரன் கால ரூபத்தில் வந்து கோகுலத்தில் அட்டகாசம் பண்ணுறான். கிருஷ்ணா கிருஷ்ணான்னார். உடனே பகவான் அவனை ஈர வஸ்திரத்தை பிழிகிற மாதிரி அப்படி இதெல்லாம் இப்போ பிழிகிறது கிடையாது. அப்படியே நினச்சி உணர்த்துறான். அதுக்கெல்லாம் இந்த புராணத்தில் உள்ள ஸ்லோகங்களை சொல்ல முடியாத அர்த்தம். அதனால் ஈரவஸ்திரத்தை பண்ண மாதிரி அவனை சம்ஹாரம் பண்ணுறான். அந்த அரிஷ்டாசுரனை சம்ஹாரம் பண்ணி பகவான் கோபிகளுக்கு பரமானந்தத்தை கொண்டு வந்து கோகுலத்தில் பிரவேசிக்கிறார். அந்த சமயத்தில் நாரதர் வந்தார். ஏண்டா ராவணன் பரம துஷ்டனாக இருந்தாலும் ஒரு விதத்தில் நல்லவன். எஸ்ய விக்ரம் அசாத்திய ராட்சசான் சங்கதாக தம்மன்னே ராகவம் வீரம் நாராயணன். நாராயணன் புரிஞ்சுட்டாரா? அவன் நான் மனுஷன் சொல்லிட்டான். இருந்தாலும் நாராயணன்னு ராவணன் தெரிஞ்சுட்டான். ஏன்னா போன ராட்சசெல்லாம் திரும்பி வரலையே, அதனால் நாராயணனாக இருக்கணும்னு சொன்னான். எஸ்ய விக்ரம் அசாத்தியன். அப்பேற்பட்ட ராவணன் கூட புரிஞ்சுனா நீ புரிஞ்சுக்கலையா? என்ன எத்தனையோ அசுரால் அனுப்பிச்ச ஒத்தனாம் திரும்பினா அசடே நாள் சாட்சாத் நாராயணன் கிருஷ்ணன் பலராமன் ஆசிரியர் அம்சம் அதேவரி உன்னை ஏமாற்றி விட்டாள் அப்படின்னா. ஆனா என்னை ஏமாத்தினா தொலைச்ச அப்படின்னா தொலைக்க முடியாது. நீ ஏன்டா தொலைச்சு நீ ஏன் கட்டவரம் வாங்கிக்கிற? பகவான் அடிச்சுன்னு வந்து ஏதாவது உபாயத்தினால சம்ஹாரம் ஒன்று. அதனாலே குழந்தை விட்டு பிரிஞ்ச உடனே தான் உயிரை விடுறாள். நீ ஏன் கட்ட வாங்கிக்க அப்படின்னு நாரதர் சொன்னார். எந்த அசுரனும் நாரதர் சொன்ன கேட்பான். அவங்க சரின்னு விட்டுட்டான். உடனே அக்ரூரை கூப்பிட்டு இந்த மாதிரி கோகுலத்தில் கிருஷ்ணன் பலராமன் 2 பேரும் காள். அவள் எனக்கு முடிச்சுவான். அவளை அடிச்சுன்னு வரணும். இந்த தேரை கொண்டும் தனுஜாகத்தை வியாஜாகம் வச்சு வரணும். முதல்ல ஒரு மல்லங்கத்துக்கு முன்னால் 1000 யானை வரம் கொண்ட குலையாபீடத்தை வச்சுவேன். அந்த குலையாபீடத்தினால வதம் பண்ண முடிஞ்சால் வதம் பண்ணுறதுன்னு நினச்சிருக்கேன். அதிலே தொடரணும். அதில் மீன் விட்டால் மல்லர்களை கொண்டு ஆபத்து கொடுக்கணும். அதுலேயும் மீன் விட்டால் நான் வதம் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொன்னான் கம்சன். ஆனால் அக்ரூர் மந்திரிகள் ரொம்ப சாமர்த்தியம். இந்த பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கானே அவள் விஷயத்தை சொல்லிவிடணும். வேண்டாம் முன்னே சொல்லணுந்தா கேட்டுருப்பேன் அப்படிமா ஆஃபீஸர். அதுக்காக சொல்லணும். சொல்கிறத அதுதான் கரெக்டுன்னு சொல்லப்படாது. இப்படி தோன்றது அப்படிங்க. ஏன்னு நீ சொல்லுன்னு கேட்குறது
சொல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லிவிட்டேனே, நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக சொல்கிறத வேகமாக சொல்லாமல் தன்னுடைய ஆட்களெல்லாம் நிகிரம் பண்ண கிருஷ்ணனை நிகிரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வாஸ்தவம்தான். ஆனால் அந்த காரியம் நடக்கிறது பரமாத்மான தெய்வம்கி பிரசாசனம். தெய்வத்திற்கு இருக்குது. நீங்கள் போடுற பிளானை நீங்கள் நடத்தினா அது உங்களுக்கு க்ஷேமம். அது வேறு விதமாக நடந்தால் மேலே சொல்லாமல் அனோர்தான் கிரௌத்தி தேகி அப்படி தினம் தெய்வதான். நான் என்ன உங்களுடைய பிருத்தியம் மந்திரி, நீங்கள் சொன்னபடி கேட்குறோம். அஷ்டம் வந்துடுறேன் விஷயத்தையும் சொல்லிவிட்டார், இவன் தொலை போகிறான்னு மறைமுகமாக. ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்டு நான் ஆற்றுக்கு வந்து ராத்திரி படுத்துட்டார். கேசிங்கிற அசுரன் வந்தாயப்பட்டு கொதிர் ரூபத்தில் வந்தான். அவனுடைய வாய்க்குள்ளே தன்னுடைய கையை விட்டு கையை பறித்தான். அதில் அவன் தொலைஞ்சான். கைசவசம் ஆன உடனே நாரத மகர்ஷி மாட்டு குற்றலில் பகவான் நமஸ்காரம். கிருஷ்ண கிருஷ்ணா பிரமேயாத்மன் யோகி ஜெகதீஸ்வரா மாதேவா அகிராபாசா சாத்வதாம் பிரபு பகவான் ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி சொல்கிறார். நீ நடக்கக்கூடிய சரித்திரத்திலலாம் சொல்லி, அதாவது மல்லகம் கம்சவதம், அதுக்கப்புறம் துவாரகைய நிர்மாணம் பண்ணுறது, ருக்மிணி பண்ணியும் முதலிய சரித்திரங்களாம் சொல்லி கடைசியில் கௌரவ பாண்டவ யுத்தம் தக்ஷாமி அர்ஜுன சாரசே பார்த்தசாரதியினுடைய வைபவத்தையெல்லாம் சொல்லி முடித்து நாரத மகர்ஷி தத்தர்சன மகோத்சவா கண்கூட பார்த்ததுனால பரமானந்த பரிதராக நாரதர் புறப்பட்டார். நாரதர் போன பிறகு வியோமாசன் அசுரன் அவன் இந்த பையங்கள் ரூபத்திலே பையங்கள் விளையாட்டு செய்ய நடத்துகிற பொழுது தான் அதில் சேர்ந்தான். அதாவது திருட்டு விளையாட்டு விளையாடுறான். மாடுகளும் ஆடுகளும் திருட்டு போகிற மாதிரி அதை பிடிக்கிற மாதிரி எல்லாரையும் அடைச்சி கொண்டு போய் ஒரு குகையில் அடைச்சி வச்சுருக்கான். கற்பாரை போட்டு முடிக்கான். பரமாத்மா போனமாடலங்கள அப்படின்னு தெரிஞ்சுட்டான். இந்த அசத்தை சம்ஹாரம் பண்ணாள். பசுமாரம் அமார இது அந்த யோமாசனை வதம் பண்ண போது அந்த பாறையை தூக்கி எறிஞ்சாள். எதுவும் சொல்லணும், அவ்வளோ மாடுகளையும் கன்றுகளையும் பையங்களையும் மீட்டாள். இது நக்கீரனுடைய சரித்திரத்தில் முருகப்பெருமான் பண்ணான்னு சொல்வாள். அந்த சரித்திரம் முகுந்தனத்திற்கு கிருஷ்ணன்ட்டு இருக்கு. அதனால் அங்கே உள்ள சரித்திரம் இங்கே இருக்குது. அதாவது ஒரு பெரியவர் முகுந்தன் முருகன் ரெண்டுவே தான் ஒன்று சேர்ந்தா போல் ஒவ்வொரு சரித்திரத்தையும் கலந்து சொல்வார். அதுக்கு மேலே அக்ரூரர் ராத்திரி தங்கியிருந்து முதலில் மறுநாள் காலம் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி தேர்லேயே உட்காண்டார். தேரை பார்த்து ஓட்டலை, எதை பார்த்து ஓட்டுறார், மனக்கோட்டையை ஓட விடுறார். ஆஹா, என்ன புண்ணியம் பண்ணேன், எந்த மகானுக்கு தானம் பண்ணேன், எந்த பரிவாளுக்கு அன்னம் போட்டேன், எந்த பெருமாளுக்கு இங்கே பண்ணேன், இந்த பாக்கியம் வந்தது. அதாவது நமக்காவது கிடைக்காது கிருஷ்ண தர்ஷனம். நான் கம்சன் சிகரெட்டில் வேலை செய்கிறேன், எனக்காக கிருஷ்ணன் விஷயாத்மனும் யசா பிரம்மகீர்த்தம் எனக்கு கிடைக்காது. அதுவும் தவிர எதுவும் கிடைக்காதுன்னு நினைப்பானே அப்படின்னா பெசிமிஸ்டிக்கு என்னமோ ஆப்டிமிஸ்டிக்கு அப்படின்னா சொல்லுவாள். அது மாதிரி கிடைக்கும்னு நினைப்பேன், கிடைக்காதுன்னு போனேன் அப்படின்னு ஸ்ரீமான காலநத்யா கொஜித்தரது கிருஷ்ணனா. அதாவது கால நதியினுடைய பிரவாகத்தில் இந்த ஜனங்கள்லாம் மகான்கள்லாம் அடிபட்டு போகிறான். அதாவது பெரிய பெரிய மரங்கள் பிரவாகத்தில் அடிபட்டு போகும். ஒரு சின்ன துரும்பு ஒரு நாணலை பற்றி கரையிடும். அதனால் நான் துரும்பாக இருந்தாலும் ஒரு விதமான நல்ல குணம் ஆட்டாலும் ஒரு விதமான ஆச்சாரம் முதலிய பெருமைகள் ஆட்டாலும் பகவான் எனக்கு கிடைப்பான். ஏன் வைத்திய விருத்தி மாதிரி இருக்கக்கூடிய மகான்களை அண்டிருக்கேன். ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால எனக்கு கிடைக்கும். மமாத்தி அமங்கலம் நட்டம் அப்படின்னு. இந்த கம்சனை எல்லாரும் வைவா, நான் வையப்படாது. கம்சோபத அகிருத அத்தியனுகிரகம். கம்சன் எத்தனையோ பேர் மந்திரிகள் இருந்தாலும் இந்த கிருஷ்ணன் ஆட்சியம் வர்றதுக்கு என்ன நியமித்தானே, அதே மாவை பகவானுடைய
குட்டில் குந்தங்கள், மயில் தோகை, தெலுங்கு சோபான பாரவட்டம், ரமணீய நேத்திரம், திவ்யமான குண்டலங்கள், இதெல்லாம் பார்க்க முடியாத பாக்கியம். இன்னைக்கு பால்குடம் வர்றது சுமங்கலஸ்திரிகள் வரால், அதனால் உஷசா சுதர்ஷா நல்ல சகுனங்களாக ஏற்படுது. கண்டிப்பாக பகவானுடைய தரிசனங்கள், பகவானுடைய திருவடியில் நமஸ்காரம். அவனுக்கு மட்டும் நமஸ்காரம் இல்லை, அவனை சேர்ந்த பையங்களுக்கும் நமஸ்காரம். அதுவும் தவிர ஒன்றும் இது போராட்டம்னா அதனால் பல இடம் வருது. பகவான் கம்சனுடைய மந்திரி ஆனதுனால என்ன சத்ருவா நினச்சா என்ன பண்ணுறது? மாமேஷி அறிபுத்தியும் அச்சுதான். அப்போ சத்ருவாக நினைக்க மாட்டான். ஏன்னா என்னுடைய சரீரம்தான் கம்சனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிறத விட என் மனசு பூரா அவன் திருவடியில் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். பகவான் நமஸ்காரம் பண்ண என்னை பார்ப்பனான், என்னை கட்டாட்சிப்பனான், அள்ளி கட்டுவனான், தூக்குவனான். அப்படியே வந்தேடா அக்ரூரே, எப்போ வந்தேன் அப்படின்னு கேட்பனா. இப்படி தான் சொல்லிக்கொண்டு மகாத்மா அக்ரூரர் ரத்சேன கோகுலம் தேர்னால் கோகுலம் வந்தார். ஏன்னா தேர்னால் வராமல் நடந்தா வந்தார் அப்படின்னு கேட்கப்படாது. அதாவது தேரை பார்த்து இவர் ஓட்டலை, தேரை சாமி ஓட்டினான். ரசேன கோகுலம் பிராப்தார். அப்போது அன்னைக்கு மகாத்மா அக்ரூரர் வரப்போறான்னு சுவாமி முன்னாலேயே வந்து திருமஞ்சனம் கண்டொள்ளி திவ்யமான வஸ்திரத்தோடு பிரகாசிக்கிறார். அதுக்காக பகவானுடைய பாதங்கள் முன்னால் போயிருக்கிறதுனால பாதரேகைகள்லாம் பூமியில் அந்த புழுதியில் தெரியுது. அந்த பகவானுடைய பாதரேகைகள்னு கண்ணால் பார்த்தால் அந்த தேர்லேருந்து உருண்டார், இறங்கலை, உருண்டு அப்படியே பகவானுடைய அந்த பாதத்துடைய தன்னை உடம்புல பூசிக்கொண்டு பிரபோஹோ அமூனி அங்கிரியாம்சி அஹோ இது. என்ன பாக்கியம்! பகவானுடைய திருவடி தூளியானது பாதரேணுவானது எனக்கு கிடைச்சதேன்னு ஆனந்தப்படுறார், புலகாங்கிதமானார். கண்ணில் தாரதாதையாக ஜனம் வருது. இதை பார்த்து மகானான சுகர் சொல்கிறார், தேகம் பிரதாமியானசா இத்வாதம்பம் பியம் சுயம். இந்த மாதிரி இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஜனங்களும் இருக்கணுங்கிறதுக்காக வர்ணித்தேனார். அக்ரூர் எப்படி மதுரைந்து புறப்பட்டு இது வரையும் இருந்த அக்ரூருடைய அனுபவம் ஜீவனாக பிறந்தவாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதுக்காக வருது. அதாவது குருவாயூரப்பனை பார்க்குறதுக்காக போனால் அந்த திருச்சூர் ஸ்டேஷன் இறங்கின முடிச்சு குருவாயூர் தானே அப்படின்னு போவேன். டாக்ஸி டிரைவர், ஆமாம் ஒன்று நான் அப்பன்கிட்ட போடும்போது நாங்களாம் அதிகமாக கேட்க மாட்டோம், என்ன தான் ரேட்டுன்னு சொல்லுவோம். அதில் அவன் ஜானவோ காணாவோ இருப்பான். அதாவது அதுலேருந்து ஜாதி வேறேன்னு, ஜாதி வேறையாக இருந்தாலும் குருவாயூரப்பன் படம் இருக்கும். ஒரு ஊதுபத்தி ஏற்றி அதுக்கு காமிச்சுட்டு உட்காம அதுக்கப்புறம் வண்டி எடுப்பான். அவன் நமக்கு பரபரப்புனால உங்கள் பேர் என்னன்னு ஹிந்துன்னு பேரை சொல்லுவோம். இல்லை அவன் ஜான் காணும். எந்த ஜாதியினால் இருந்தாலும் அந்த கிருஷ்ணனிடத்தில் பிரியம் உண்டு. அதுக்கு நாங்கள்லாம் உள்ளே போக மாட்டோம், வெளியே கொண்டு வந்து துலாபாரத்தை வாங்கி பார்த்தோம். அப்படி பரமாத்மாவை நாங்கள் வேண்டிப்போம். ரொம்ப கஷ்டம் தாங்க. எந்த மதத்தை விட்டு போனால் தான் கஷ்டம். அந்த மதத்தில் வேண்டிக்கிறது கஷ்டம் இல்லை. அதுக்காக இப்போ உள்ளே போட மாட்டோம். கேரளக்காரன் அதுவும் பெருமை எங்கள் அவன் வந்தான் இவன் வந்தான் அப்படிங்க அவங்க அதான் வாசலை போய் வேண்டிக்கணும் அப்படின்னு இந்த வழியில் கொண்டு வந்து துலாபாரம் எடுப்பார். அந்த டாக்ஸியில் உட்கார உடனே அந்த ஹைவேஸில் போட்டிருப்பான், இதை கிளாஸில் போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும் அப்படின்னு அந்த சமய பண்ணியிருப்பான். அதை பார்க்கும்போது குருவாயூர்னு ஒன்று தன் கைக்கு வைப்பான். அதான் குருவாயூருக்கு இப்படி போகணும் போட்டிருக்கிற அந்த போர்டை பார்த்தாலே கை கூப்பிடுவான். என்ன இது பைத்தியமாக இருக்குது, இதை பார்த்தான்னு கை கூப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லுவான். பக்கத்தில் இருக்கிறவனே பற்றி கவலைப்பட மாட்டார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறுத்துவான். அந்த தங்கள் இடத்துல வைக்க வேண்டிய சாமான் வச்சு விட்டு ஸ்நானத்துக்கு போய் குளத்தில் ஸ்நானம் பண்ணுவான். இந்த நாராயண 10,000 வருஷங்கள் தபஸ் பண்ணார் பதிசுகள்னு அதை போற்றிடணும். அந்த சனஸ்து ஸ்நானம் பண்ணி கரைக்கு வந்தோடனே ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த நிலை எனக்கு வரலையே அப்படின்னு ஒரு ஸ்நானம் பண்ணுவான். அதுக்கு ஒரு பகவதி பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் நேர
அந்த கொடிமரத்தேனகரிம் பிரசன்னமகரோத் ஔத்தானவாதி சிசு சப்தாகேன் பரீட்சது அபரா யாமார்த்த பிங்களா खड्वांगो घड़िकाद्वयेन नवधि प्रायोपि तन्नम यथाम तम कारुण्यनिधिं प्रपन्न शरणं तो शेषायुषा தோஷையன்னு நமஸ்காரம் பண்ணுவான். அந்த மகாத்மாவான தேரம் ஒரு நமஸ்காரத்தையே மோட்சம் அடைஞ்சார். நான் அடிக்கடி ஒன்று சேவிச்சுன்னு இருக்கேன், நான் யதாபூர்வம் இருக்கேனே, என்னைக்கு எனக்கு ஞானம் வரும் அப்படின்னு நினச்சி நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் பகவான் நாராயணியத்தை இங்கே உட்காண்டு பண்ணார்னு இப்போ ஒரு சம்விதானம் ஒன்று இருக்கா, முன்னெல்லாம் கிடையாது. நாராயண வட்டத்தை இங்கே உட்காந்து தான் நாராயணம் பண்ணார்னு இப்போ ஒரு 5-6 வருஷமாக இருக்குது. அந்த இடத்த பார்த்து கண்ணை வச்சுருந்து அதுக்கு மேலே பகவானுடைய காருண்யத்தை அவரை வாசிக்கிறது எதுனா ஐய கிருபாலே பாளையமாம் என்னங்கிற வார்த்தையை தான் சொல்ல முடியும். உன்னுடைய கிருபையினால் நான் காப்பாற்றணும்னு சொன்ன நான் புண்ணியம் பண்ணிருக்கேன், அதை பார்க்கணும்னு பண்ணுறது. நம்மகிட்ட புண்ணியம் இருந்தால் தானே ஐய கிருபாலே பாளையமாம் ஜெகதேகவதை அப்படின்னு சொல்லிக்கணும். அந்த நிறுதி பாகத்தில் வளமுறை விநாயகர் இருக்கிறத பிரார்த்தனை உண்டு. அதற்கு மேலே அந்த பத்மானம் சேவிச்சுன்னு சுகாச்சாரியால் பார்த்தசாரதின்னு படம். அதுக்கு மேல் ஸ்ரீகிருஷ்ணனே தயார் பண்ணின தூண். அந்த தூண் சாதாரணமாக என்ன வைப்பார், கம்சவதத்தை சொல்லக்கூடிய ஒரு பீமத்தை போட்டிருப்பார். அது வைக்கோன்னா இந்த பகவான் கும்பாபிஷேகம் வந்தபோது ஒரு பையன் ரூபத்தில் பையன் பரமாத்மா அந்த இந்த தூண் வைக்காங்கோ, இன்னொரு தூண் இருக்குது, அதை எடுத்துவாங்க. அங்கே ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது ஒன்று. அங்கே இருக்கிற பரிவாளுக்கெல்லாம் ஆஃபீஸு அங்கத்தினர்களுக்கெல்லாம் இந்த குருவாயூரப்பன் முகமே தெரியும், போய் பார்ப்போமே, இல்லைன்னா வருமானம் வந்துடும் அப்படின்னு போகிறா. அங்கே கிருஷ்ணனுடைய ராஜகோபாலனுடைய விக்கிரகம் செதுக்கி இருக்கக்கூடிய அந்த தூண் இருக்குது. அந்த தூணை கொண்டு அங்கே வச்சுருக்கா. அதை பார்த்து நமஸ்காரம் பண்ணின்னு அதற்கு வழக்கெல்லாம் போட்டிருக்கா. துளசி ஆரத்தை போட்டிருக்கா. இதெல்லாம் பார்த்து ஒத்துக்கண்டு அதுக்கு மேலே ஆஞ்சநேயன் தெற்கு பார்த்து இருப்பான். அவருடைய சுரூபத்தை பண்ணிக்கொண்டு அதுக்கு மேலே பகவானை தன்ன சமாதிசோபாயம் ஜனத்தை சரணாப்தியோகோ ஸ்மிருதிக்கத்தான் அப்படின்றார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னுடைய திருப்படி ஞாபகம் எனக்கு ஹிருதயத்தை விட்டு போகப்படாதுன்னு வேண்டுகொண்டு அதுக்கு மேலே பதற்றமாக அந்த வெளிப்பழங்காலத்துக்கு அங்கே யானைகள்லாம் கட்டியிருக்கிறத சந்தனம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற வைபவத்தெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு மேல் மகாபிரதட்சணம் பண்ணுற பொழுது அந்த ஐயப்பன் மேற்கு சந்தியில் இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்த்துக்கணும். அதுக்கு மேல் பிரதட்சணம் அந்த பிரதட்சணம் பண்ணும்பொழுது ஒரு இலையில் இருந்துட்டு ஒரு ஆங்கிளில் பார்த்தா கருட பகவான் தருவார், தங்க கருடன். அந்த தங்க இப்படி பகவானுடைய மங்களமான சேவையை பண்ணிக்கொண்டு நாம் ஈடுபடுவான். ஜனங்கள் பரமாத்மாவனுடைய சரணத்தில் ஈடுபட்டவா இப்படி இருக்கணும்னு காமிச்சேன். தேகம் பிரதாம் யானுத்ஸா இத்வாதம் ஹம்யம் சுன்னு மகானான சுகாச்சாரியால் அக்ரூரன் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் வரணுங்கிறதுக்கு சொன்னேன். அதற்கு மேலே மகான அக்ரூரன் பகவானை பார்க்க வரபொழுது பகவான் அன்னைக்கு திவ்யமங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு திவான வஸ்திரத்தை பீதாமரத்தையும் நீல வஸ்திரத்தை பலராமனும் முடித்துக்கொண்டு பரிமிதமான ஆபரணங்கள் அதிகமாக இருந்தால் இவ்வளவு மூர்த்தியை எப்படி இருக்குன்னு முழுக்க பார்க்க முடியாது. ஆபரணமே போட்டு காட்டால் ஆபரணங்களாக போட்டு அழகாக பார்க்க வேண்டிய இந்த திருமேனி எதுக்கு ஆபரணம் இல்லாமல் இருக்குன்னு மகான ஆஞ்சநேயர் கதறினாரே, அது மாதிரி அக்ரூரர் கதறுவார். பூஷண போடார்காக கத்சம் கிமத்சம் விபூஷிதா. அதற்கு மேலே பகவானுடைய தருணத்தில் விழுந்து நமஸ்கரித்து கதறணும். அந்த மகான் பபாத தருணோ பந்தே தண்டவது ராமகிருஷ்ண யோகம் தண்டம் சமர்ப்பித்தார் பகவான் தருணத்தில். ஆனால் சற்று தூரத்தை விட்டார். தருணத்தில் எப்போதுமே
எப்போது விழுவேன்னு சொல்லிக்கொண்ட மகானாக்கள் நடுவழியே என்ன அர்த்தம்? யதோபாச்சோதிவர்த்தம் தே அப்பிரவியவனதாசா அப்படின்னு உங்களுக்கு பரமாத்மாவை நடந்து பிடிச்சி முடியும்னு சொல்கிறது, மனசினால் பிடிச்சி முடியும்னு சொல்கிறதும் வாக்கினால் அப்படி பிடிச்சி முடியும்னு சொல்ல முடியாதுன்னு திரும்பிடும் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. அப்பேற்பட்ட தெய்வத்தை மகான நாரதர் அக்ரூரர் நடவழியிலேயே விழுந்துவிட்டார், அவரை பிடிக்க முடியல இருக்குது. சுவாமி ஓடி வந்து கட்டி அணைச்சி தூக்கி வாங்கோ மந்தஹாசம் பண்ணி அன்போடு பார்த்து உள்ளே அடிச்சுட்டு போய் பூஜையெல்லாம் பண்ணார். எப்படின்னு அது பலராமன் ஆற்றுக்கு பெரியவர் பண்ணார். வரம் எல்லாம் பண்ணவனுக்கு மகானான அக்ரூரர் கிம் ஆரம்பியம் பகவதி பிரசன்னேஸ்வரிக்கு, பகவான் ஒருவன் விஷயத்தில் பிரசன்னமாக இருக்கும்போது ஏதுதான் கிடைக்காது அப்படின்னு. ஆனால் அப்படியும் அந்த வரி மட்டும் சொன்னாக்க பாக்கி வரலாம். ஏற்ற விட்டு அந்த பிராமணர் முன்சவர்த்தி எடுத்து ஜீவன் பண்ணிருக்கார், அவர் அப்படியே தான் இருக்கார் அப்படிமா. அதுக்காக பதில் சொல்கிறார். அடுத்த வரி தத்சாபி தத்பராராஜன்னு நெய்வாஞ்சந்திக்கிட்டேன். எதுவும் கிடைக்கும் பகவானை பஜித்தா, அவர் வேண்டாங்கிறாரே பகவான் எப்படி கொடுப்பார் அவருக்கு அப்படின்னு. தத்சாபி தத்பராராஜன்னு இதை துணிஞ்சு சொல்கிறது பூர்வமாக இருக்கக்கூடிய கிமலம்பியம் பகவதி சரி பகவதி பகவான் பிரசன்னமாகிட்டா என்ன இவருக்கு சௌரியங்கள்லாம் இருக்கிறனால பிரசன்னமாகலைங்களாமா. தத்சாபி தத்பராஜ் மகான்கள்லாம் பரமாத்மாவனுடைய பஜனம் தவிர வேறு எதுவும் வேண்டான்னு சொல்கிறான். அதனால் அது எனக்கு இந்த பஜனை பொருள் இந்த ஆகாரமும் அன்னைக்கு கிடைக்கிறது கொண்டு காலம் வேண்டும். அப்படி சொல்லாட்டா ஏத்தாப்பத்து அந்த பிராமணர் உஞ்சவர்த்தி எடுத்துட்டே கஷ்டப்படுறார் அப்படின்னு நீ நினச்சிக்கிற, அவர் கஷ்டப்படலை, ஆனந்தமாக இருக்க. நீ பேங்க்கில் பணம் போட்டிருக்கிறது குறைஞ்சி கொடுத்த வட்டி எவ்வளவு அப்படின்னு கணக்கு கொண்டு நீ தான் கஷ்டப்படுற, அவர் கஷ்டப்படலை. தசாபி தத்பராராஜன் நகி வாஞ்சந்திக்கிறான். மகாத்மாவான ஒரு நந்தகோபுரத்தை ராஜா சொல்லி அனுப்பிச்சதை கம்சன் சொன்னது. உடனே நாளை தினம் மதுரை நகம் போகிறோம், பட்டணத்தில் தனுர்யாகமாக அதை பார்க்கணும்னு தமுக்கு போட்டுறார் நந்தகோபர். தமுக்கு போட்டு சொன்ன உடனே கோபர்கள்லாம் சந்தோஷத்தோட மாட்டை தைக்கிறதும் அந்த வண்டியினுடைய அவங்களாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும், அவ்வளோ உற்சாகமாக இருக்காள். இது காதில் விழுந்தவுடனே கோபிகளுக்கு தாபத்தாங்க. கருணா நிதிரேஷம் தூணு கசமத்மன் விசிதேத்து அனன்யநாசா, எங்களை விட்டு நீ போறியா கிருஷ்ணா அப்படிங்கிற பொழுது தாங்க முடியாத துக்கத்தினால இப்போ ஏதாவது பயன் நிற்கணும், ஒரு அச்சு முடியாதா, தேர்வுடைய அச்சு முடியாதா, இடிக்காதா, மழை பொழியாதா, பயன் நிற்காதா அப்படின்னு நினைக்கிறார். இது அபசகுணமாக இருக்கே, இது நினைக்கலாமா நீங்கள் நினைக்கலாம், அது அவள் அளவில் சகுனம்தான். ஒரு குழந்தை, நான் ஒரு சமயத்தில் டெல்லிக்கு போயிருந்தேன். இந்த உட்காந்து அந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நமக்கு உகந்திருந்தது. டிசம்பர் மாதம் டெல்லிக்கு அப்போ ஒரு 10 சப்தாகம் அந்த குழந்தை ரிசர்வேஷன் கிடைக்கப்படாது தாத்தாவுக்கு அப்படின்னு வச்சு தன்னுடைய தாத்தாவிட்ட சொல்கிறது. அப்போ அவள் ரெண்டு குழந்தை இப்படி அவசரம் அப்போ சார் உடனே அந்த குழந்தை சொன்னால், நான் எதுக்காக சொல்கிறேன் தாத்தான்னு சொன்னால் கோச்சிக்கிறிய சொல்லாதேங்க. தாத்தா உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஸ்ரீகிருஷ்ண கோபி அது சொல்லுவேன். அம்மாட்ட 2-3 தான் சொல்லி கேட்டுருக்கேன். அந்த ஸ்லோகத்தை கேட்க முடியாத பாக்கியம் நான் பண்ணுவேன், மாமா கிடைச்சா அப்படின்னு. அது என்னுடைய பாக்கிய ஹிருதயத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம அது இப்படி சொல்லாமான்னு இருக்கிறோம். அது ஹிருதயம் எப்படி அந்த நாமத்தில் உள்ள பிரியத்தில் போகப்படாதுங்கிறார். அது எப்போதும் சொல்லுவேன்னா எனக்கு ஞாபகம். அந்த கோபிகளுடைய பக்தியில் அது ரைட்டு. அதுக்கப்புறம் கோபிகள்லாம் ஒன்று சேர்ந்தால் நான் போய் பரமாத்மாவை மறியல் பண்ணி சத்தியாகிரகம் பண்ணி
தடுத்துடணும் அப்படின்னு. ஏன் அப்படி பண்ணாட்டா முடியாது. முகுந்த சங்காத்து நிமிடார்த்த துஸ்தஜாத்து, பரமாத்மா விட்டு அரட்சணம் முடிய முடியாது, எப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு நினச்சி எல்லாரும் வந்தாளாம். ஏவம் ப்ருவாராக விரகாதுராபஜம் வஜஸ்திரியா கிருஷ்ண விஷக்தவானசாக விதஜலஜாம் ருதுஸ்வரம் கோவிந்த தாமோதர மாதவேதி. கோவிந்தா தாமோதரம். அவள் கட்டப்பட்டுன்னு இப்படி தவிக்கிற காலத்தை நாமத்தை லஜ்ஜை இல்லாமல் சொல்கிற பொழுது பகவான் சொல்கிறார், ஆயாசியே இது. நான் அடிக்கடி தூதர்கள் மூலமாக விஷயத்தை சொல்கிறேன். நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு அமிர்த கடலில் மூழ்க முடியாது பண்ணுவேன். அமிர்தம் பண்ணுதவ் நிமஜ்ஜயிஷ்யே துத்தம். சீக்கிரத்தில் உங்களுக்கு அமிர்த கடலில் மூழ்க முடியாத பாக்கியத்தை பண்ணுறேன். அதாவது சூரிய காலத்தில் கோபிகளுக்கு பகவான் மகா வாக்கியத்தை மாறுதலாக உபதேசம் பண்ணுறாள். மரான்னு உபதேசம் பண்ணுற மாதிரி ராமாங்கிறத மரான்னு உபதேசம் பண்ணுறது எப்படி மாறுதலாக உபதேசம் பண்ணுறோ அந்த மாதிரி மகா வாக்கியத்தை மாறி உபதேசம் பண்ணுறாள். அப்போ பகவானுடைய கருணையினால் அந்த பகவத் தத்துவம் ஹிருதயத்திலேயே வாழ்க்கை வழங்குதான். அந்த சமயத்தில் பண்ணுறேன்னு சொல்லாமல் இந்த சீக்கிரத்தில் உங்களுக்கு அமிர்தக்கடலில் மூழ்க முடியாது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பகவான் புறப்படுறாள். அக்ரூரர் தேர் நடத்துகிறார். பலராமன் கிருஷ்ணன் தேரில் உட்காண்டிருக்காள். இந்த கோபிகள் தேர் போகிற அழகாக பார்க்குறாள். இருந்த இடத்துல நின்று உண்டு. அதற்கு மேலே அந்த தேனுடைய கொடி மட்டும் இருக்குது. அதுவும் மறைஞ்சு தேர் போகும்போது புழுதிகள் ஏற்படுது. அந்த சாதாரண ரோடாக இருந்தால் புழுதி வர முடியும். அதனால் இப்போ சொன்னாலும் புரியாது சொல்கிறேன். அந்த மாதிரி ரோடாக இருந்தால் புழுதி வரும். இப்போ புழுதி வருதுன்னா என்ன புழுதி அப்படிமா கஷ்டப்படுவான். அந்த புழுதியும் மறைஞ்ச பிறகு ஹா கிருஷ்ணா அப்படின்னு கீழ் விழுந்தாள் மயக்கமாக. ராதாதேவியை தவிர பாக்கி எல்லாருக்கும் மயக்கம் தெளிந்தது. பகவானுடைய நாமத்தை சொல்லி சைத்தியோபச்சாரம் பண்ண பகவான் மேலே போயின்னு இருக்காள். ரசேன வாயுவேகியன் காலிந்தியும் அந்த ஓரமாக தேர் போயின்னு இருக்கு. ஆனால் மாத்தியான காலம் வந்தவுடனே தேர் நிறுத்தி பகவானையும் பலராமனையும் அங்கேயே இருங்கோ, நீங்கள் உங்களோட கூட நாம் மாத்தியானம் பண்ணி கொடுத்து வைக்கிற விஸ்வாமித்திற்கு அந்த பாக்கியம் இருந்தது, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு பகவானை உட்காந்து வச்சுட்டு பலராமனோட தான் ஜலத்தை மூழ்கினார். கிருஷ்ணனும் பலராமனும் ஜலத்துக்குள்ளே தெரிஞ்சார். அது அப்போ கரையில் இருக்கக்கூடிய தேரில் உட்காராமல் குழந்தைகள்லாம் வந்துட்டோ இருந்தால் தானாக இறங்கிட்டோ அப்படின்னு மேலே வந்து பார்த்தார். பகவான் கிருஷ்ணனும் பலராமனும் தேரில் உட்காந்துருக்காள். கசம்சம் அவள் ரெண்டு பேரும் எப்படி தெரிஞ்சா? அப்போ மிருஷாக்கியும் சொல்லி ஜலத்தில் பார்த்தது பொய்யோ அப்படின்னு நினச்சி மறுபடியும் ஜலத்தில் மூழ்கினாராம். மூழ்கின போது ஆதிசேஷபட்சத்தில் திவ்யமான கிரீடத்தோட குண்டலத்தோட ரவணி நேத்திரத்தோட சதுர்புஜத்தோடு சாமணமான காந்தியோடு கூட வையந்தி வனமாலை ஹாரங்களாம் சோபிக்க ஸ்ரீவத்சத்தோட லக்ஷ்மி சாநித்தியத்தோட பரமாத்மாவுடைய திருக்கரங்களில் செங்கழுக்கும் கதை பத்மம் நானும் பிரகாசிக்க இடுப்பில் பீதாமரம் சொன்ன காஞ்சி பாதங்கள் அர்த்தனோகத்தோட பகவானுடைய வழிபடுகை மகான்கள்லாம் பிரகலாத மகான்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண சனகாதுகளாம் சபிக்க பகவானை கண்குளிர பார்க்குறார். பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறார். முதல்ல என்ன சொன்னார்? தினம் வடிக்கா எழுந்த உடனே இந்த மாதிரி தலையெழுதினாரே பிரம்மா, நம்ம கம்சனுடைய செக்ரட்டரியில் வேலை செய்ய முடியாது பண்ணாரே அப்படின்னு நினச்சி தினமும் வருத்தப்படுவேன். இன்றைக்கி அந்த வருத்தம் இல்லைன்னா நதோஸ்மியகந்த்வா அக்கியலகேதுகேதும் நாராயணம் பூர்ணமத்தியமம் யயம் என்னாபிஜாதாது அரவிந்த கோஷாத்து பிரம்மா விராசின் யதேஷலோகா. எந்த பரமாத்மாவனுடைய ஞாபகத்திலிருந்து தாமரை ஏற்பட்டு தாமரையில் பிரம்மா சிருஷ்டி ஏற்பட்டு நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறக்காட்டா இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுமா? சொல். நீ அவதாரங்களாக எதுக்கு பண்ணுறது? அவதாரம் பண்ணாமலேயே சங்கல்பத்தினால எல்லா காரியத்தையும் நடத்த முடியும். அப்பேற்பட்ட நீ அவதாரம் பண்ணுறது ஜானி ஜானி ஹரூபாணி கிருணநாட்சம் விபர்ஷிகி
தைஹி ஆமிருஷ்ட சுகோ லோகாः முதா காயந்தி தேஜசா. அவதார சரித்திரங்களை கேட்டால் கட்டம் மனசில் இருக்கிற துக்கங்கள்லாம் வீட்டில் கட்டமெல்லாம் போயிடுவான். அப்படி தான் புஸ்தகம் அடிக்கடி சொல்லும். அது மாதிரி நான் சொன்ன போது ஒருத்தர் கட்டமே கிடையாதுன்னு சொன்ன, எனக்கு அர்த்தமே புரியல. இந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறவாளுக்கு கூட இந்த வார்த்தை தப்பா அப்படின்னு. அந்த துக்கம் எப்படி போகும்னா தொடச்சி எடுத்து அவரை ஆமிருஷ்ட சுதா, குடும்பத்தில் இருக்கிற கட்டம் மனசு